பத்திரிகையாளர்களுக்கு காலை வணக்கம். இன்று நம்ம ஈசாவில் 15 வருடம் சேவை செய்து காணாமல் போன தென்காசியைச் சேர்ந்த கணேசன் என்ற பௌதுத்தா என்ற சாமியாரை காணவில்லை என்று ஆலந்துறை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இது நடந்து 1 வருடம் 2 மாதம் ஆகியும் இன்னும் கண்டுபிடிக்கப்படாத நிலையில் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு அவங்களுடைய குடும்பத்தின் சார்பாக நடைபெறுகிறது. காவல்துறையிலும் நீதித்துறையிலும் நம்பிக்கை வைத்துள்ள அவர்கள் மக்கள் மன்றத்திலும் இதை எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற நோக்கில் இன்று இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்துள்ளார்கள். இப்போ ஏற்கனவே ஈசாவில் மரணங்கள், தற்கொலைகள், காணாமல் போனவர்கள் இதெல்லாம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. நாங்கள் காவல்துறைக்கு அடிக்கடி பெட்டிஷன் கொடுக்கும்போது காவல்துறையில் இந்த மாதிரி ரிப்ளை கொடுக்காங்க. எல்லா கேஸையும் நாங்கள் விசாரிச்சு இது 1 வருஷமாக இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் நிறையா தடவை கொடுத்தாச்சு. எதுக்குன்னா என் பிள்ளைகளே பார்க்க முடியல அப்படிங்கிறக்காக கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு தடவையும் அவங்க கொடுத்துட்டு கடைசியில் என்ன சொல்கிறாங்க, நீதிமன்றத்தை நாடி நீங்கள் வழக்கு தொடுங்க. இன்னும் நாங்கள் காவல்துறையில் நம்பிக்கை இருக்கிறனால தான் காவல்துறையை நம்பிக்கை கேட்டுக்கிட்டே இருக்கோம். அதுக்கடுத்து நீதித்துறைக்கும் போகத்தான் செய்வோம். அப்போ அவர் கணேசனோட அண்ணன் சொன்னார், திருமலை அவர்கள், அப்பா இறந்ததுக்கு வந்தாங்க. அப்பா இறந்ததுக்கு வந்தாங்க. அம்மா இறக்கும்போது தீர்ச்சை வாங்கிட்டோம், ஈசாவில் நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம், வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதே மாதிரி தான் என் 2 பிள்ளை வாரிசு அங்கே இருக்காங்க. என் மனைவியின் அப்பா அவரோட தாத்தா இறக்கும்போதும் நாங்கள் ஈசாவில் தீர்ச்சை வாங்கிட்டோம், பார்க்க வரமாட்டோம்னு சொல்லிட்டாங்க. எங்கள் மனைவியின் அம்மா இறக்கும்போது 3 வருஷத்துக்கு முன்னாடி இறக்கும்போதும் நாங்கள் ஈசா தீட்சை வாங்கிட்டோம், நாங்கள் யாரும் வெளியே வந்து பார்க்க வரமாட்டோம். என்னுடைய அப்பா 2 வருஷங்களில் இறக்கும்போதும் மரணப்படுக்கையில் இருக்கும்போது பார்த்து போச்சோம், வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. கடந்த வருடம் எங்கள் அம்மா இறந்தாங்க, அவங்க வளர்த்த பாட்டி, அதுக்கும் ஈசா அனுமதி கொடுக்க. சிறைச்சாலையில் ஆயுள் தண்டனை, மரண தண்டனை வச்சவங்க கூட பரவலில் போய் அவங்க ஈம சடங்கெல்லாம் செய்கிறதுக்கு அனுமதி கொடுக்காங்க. ஆனால் ஈசாவில் அவனே யாராருக்கெல்லாம் ஈம சடங்கு செய்கிறேன்னு சொல்கிறான். அங்கே இருக்கிற வாலண்டியர்கள் அம்மா அப்பா செத்ததுக்கே ஈம சடங்கு போகக்கூடாது அப்படின்னு ஒரு நிலைமை வச்சுருக்கான். தாத்தா பாட்டி இறந்ததுக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு. அப்போ இது எந்த வகையில் ஈசாவுங்க ஒரு சமூக விரோத குடமா இல்லையான்னு மக்கள் மன்றத்துக்கு கொண்டு வரது தான் இந்த பத்திரிகை சந்திப்பை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் அவங்க செய்கிற வேலையை பார்த்தா, அவங்க சொல்கிற ஒரே காரணம், பார்க்க போனால் அவங்க பிள்ளைக்கு 18 வயசு ஆச்சு, பார்க்க விரும்பலைன்னு சொன்னால் வராதங்க, நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. போலீஸ் போனாலும் சரி, நீதித்துறைக்கு போனாலும் சரி, அது கெசட்டில் போய் பேரை மாற்றுறாங்க. பாருங்கள், கீதா, லதா அப்படிங்கிற கிட்டத்தட்ட 1000 பேரை மாற்றிருக்காங்க. 1000 பேரை பேரை மாற்றி மொட்டையடிச்சு, இப்போ எங்கள் உறவினர் யாரும் கீதா லதா இருக்காங்கன்னு பார்க்க போனால் அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்லி சத்தியம் பண்ணுறாங்க. அப்போ சட்டத்தின் ஓட்டையை பயன்படுத்தி இப்படி நிறுவனம் நடத்தணுமா அவருக்கு ஒரு உடம்பு, அதை பற்றி நம்ம ஒன்றும் கமெண்ட் கருத்து சொல்ல போகிறதில்ல. ஆனால் யோகானால் எல்லாத்தையும் சமாளிக்க தீர்வு காண முடியும்னு சொல்கிறவர் அப்போல்லாம் போய் அட்மிட் பண்ணிவிட்டு எனக்கு ஒன்றுமே இல்லை, மண்டையில் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாரு. ஆனால் டாக்டர் புட்டு வைக்காருக்கு. அவர் மருத்துவம் செய்த டாக்டரு அவர் கால்கை வழங்காமல் இருந்தது, கொண்டு வந்தாங்க, நாங்கள் பண்ணி அவரை காப்பாற்றிட்டோன்னு சொல்கிறாங்க. உண்மையை ஒத்துட்டு போகிறது என்ன இருக்குது? இப்படி ஏமாத்துறதுக்கு அவர் மனைவி இறந்ததே அது என்ன, அவர் அர்த்தனைக்கும் ஆசைப்படுன்னு சொல்கிறாரு. இப்போ தான் எங்களுக்கு அர்த்தம் புரியுது. அடுத்தவன் பொண்டாட்டிக்கு ஆசைப்படுங்கிறதுக்கு அதுக்கு அவரே உதாரணமாக இருக்கார். அடுத்தவன் பொண்டாட்டி உள்ளே வரணுன்னா அவள் ஒரு கண்டிஷன் போடுறா, முதல்ல உன் பொண்டாட்டி உயிர் வரக்கூடாதுன்னு. நைட்டாக சாகடிக்காரு. கேட்டால் முக்தி அடைஞ்சிட்டாருங்காரு. அவர் மேலே எஃப்ஐஆர் நாங்கள் யாரும் போடலை, அவருடைய மாமனார் தான் பெங்களூரில் எஃப்ஐஆர் போடுறாரு. வர்ற வரைக்கும் பாடி எடுக்கக்கூடாதுங்காரு. அவங்க வழக்கப்படி புதைக்கிறது அவங்க வழக்கம், ஆனால் வர்றதுக்குள்ளே எரிச்சு தள்ளிடுறாங்க. அப்போ ஈசா யோகா மையங்கிறது ஒரு சமூக விரோத கூடமா இல்லையான்னு மக்கள் தான் முடிவு பண்ணணும். அதே மாதிரி தான் கழிவு நீர் பிரச்சனை. போன மாதம் நாங்கள் ஒரு சிவா கவுண்டர்னு சொல்லி பக்கத்து தோட்டத்துக்காரு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்துருக்காரு. இந்த கழிவு நீர் வர்றதுனால எங்கள் கால்நடை பாதிப்பு, மக்களுக்கு பாதிப்பு, விவசாயத்தில் பாதிப்பு, இவங்க ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி கொடுக்காங்க. ஹைகோர்ட் உடனடியாக பொல்யூஷன் போர்டோடவே இன்ஸ்பெக்ட் பண்ணி ரிப்போர்ட் கொடுங்கன்னு. நாங்கள் பொல்யூஷன் போர்டு ஆஃபீஸரோடு அங்கே போனால் நைட்டு அந்த கழிவு நீர் தண்ணியெல்லாம் மண்ணை போட்டு மூடி நிரப்புறாங்க. இப்படி சாட்சியத்தை கலைக்கிறதா ஒரு நிறுவனம் எல்லாத்தையும் காப்பாற்ற போகிறேங்காரு. அது ஆதியோகியே 10 வண்டி செஞ்சு உலகத்தை மூலம் சொத்தி அனுப்பிச்சிக்கிட்டு இருக்காரு. இதில் எல்லாமே ஆதியோகி செஞ்சு கொடுக்கணுன்னு. அவர் கூட 15 வருஷம் பணிவிட செஞ்சு ஜக்கிக்கு உறுதுணையாக இருந்த அந்த கணேசன்ற பௌதுத்தாவே அந்த யோகிஸில் கண்டுபிடிக்க முடியல. இவருக்கு யார் மக்களுக்கு போய் அந்த ஆதியோகிஸில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுதான் மக்கள் முடிவு பண்ணணும்னு சொல்கிறோம். இன்னற்ற இந்த அட்டுழியங்கள் நடக்குது. அதை நம்ம பார்க்க போனதுக்கு லோக்கல் கோர்ட்டில் போய் உங்கள் அம்மா அப்பா வந்தாங்க, ஈசா பேரெல்லாம் ரொம்ப ரிப்பேர் ஆகுது, கூட்டம் கூடிடுதுன்னு உங்கள் பிள்ளை விடலைன்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி லோக்கல் கோர்ட்டில் ஒரு கேஸ் போட வைக்காங்க. அந்த கேஸ் 3 வருஷமாக நடந்து பிள்ளைய அந்த மாதிரி கலக்கம் தொடர்பு அப்பா அம்மாவுக்கும் எல்லா உரிமையும் இருக்குது, அப்போ வேணாலும் பார்க்கலாம். அப்போ ஈசா இந்த திருட்டுத்தனமான மொல்ல மரத்தனத்தெல்லாம் ஏன் பண்ணுறாங்க? அவங்க சாமியாராக இருந்தால் என்ன செய்யணும்?
உன் அம்மா அப்பா வராங்க போய் பார்த்துட்டோம். இப்போ அவன் மட்டும் உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரியில் தான் அமெரிக்காவில் தான் பொண்ணு ஓடி வருது இல்லை. அது மாதிரி தான் இப்போ என் மனைவிக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது, யார் பார்க்குறது? 2 பிள்ளைய அவன் வச்சுக்கிட்டு ஓசி சம்பளம் கொடுக்காம அரை சாப்பாடு போட்டு கிட்டத்தட்ட 10 வருஷமாக வேலை வாங்கிட்டு இருக்கான். இப்படி கொள்ளையடிக்கிறதுக்கு ஒரு ஈசன் கூடத்தை நடத்தணும். இதை மக்கள் மன்றத்துக்கு கொண்டு வரணும்னா இதை பண்ணுறோம். மக்கள் தான் இதை பார்த்து ஈசா மையம் என்ன மாதிரி வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்குது, என்ன திருடுத்தனம் முளமாரித்தனமாக நடக்குன்னு சொல்லி புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறோம். இந்த கழிவுநீர் பிரச்சனை மட்டும் இல்லாமல் யானை வழித்தடத்துலையே இன்றைக்கி மருதமலைக்கு யானை சாமி போடவில்லை அங்கே வருது. பெரிய பெரிய ஃபென்ஸ் எல்லாம் போட்டு அந்த தானிக்கண்டி போகிற வழியை நாங்களாம் தானிக்கண்டி போனால் நேற்று கூட போகணும் போகக்கூடாது அப்படிங்காங்க. எங்கள் பண்ண அட்டுலையும் வெளியே தெரியும்னு சொல்லி. அதனால் அந்த மக்கள் மன்றத்துக்கு எடுத்துகிட்டு வரோம். இந்த ஈசா யோகா மன்றம் அது சமூக விரோதி கூடமா இல்லையாங்கிறது மக்கள் தான் முடிவு பண்ணணும். காவலில் தானே போய் அதிவு பண்ணணும். நாங்கள் எப்போ போய் கேட்டாலும் காவல்துறை என்ன அதிக அவர் நேர்தாஸ் சொன்ன மாதிரி நீங்கள் என்ன அத்தாட்சி வச்சுருக்கீங்க, எங்கிட்ட எப்படி என்ன இருக்கும்? காவல்துறை தான் உள்ளே இறங்கி போய் அத்தாட்சியெல்லாம் தேடி எடுக்கணும். எங்கிட்ட போய் அத்தாட்சி கொடுங்க, என்ன பத்திரம் அனுமதி எதாவது இருக்கா என்ன எங்களை கேட்காங்க. அதனால் காவல்துறை நாங்கள் நம்பிக்கை வச்சுருக்கிறதுனால ஈசாவுக்குள்ளே இறங்கி இது வரைக்கும் எத்தனை மரணம் சமீப கேஸில் தான் எங்கள் கனெக்ஷன் கொடுத்த கேஸ் மூலமாக தான் ஏற்கனவே 6 பேர் காணாமல் போனான்னு மக்களுக்கு தெரியுது. இவங்க பேரை மாற்றி மடம் மாற்றி அப்படி யாரும் இல்லைன்னு சொல்லும்போது எத்தனை பேர் இருக்கான்னு யாருக்கு தெரியும்? அது காவல்துறை உள்ளே போய் பார்க்கணும். இருக்க ரிஜிஸ்டர்லாம் எடுத்து அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் கான்டாக்ட் பண்ணி உண்மையான பேரை கண்டுபிடிச்சி அவங்க இருக்காங்களா இல்லை. இந்த லட்சத்தில் சுடுகாடு பூரா மெயின்டெனன்ஸே அவங்க தான் கோயம்புத்தூர் மாநகராட்சியில் 5-6 சுடுகாடை பார்க்காங்க. இதுக்கு மேலே அவங்கயே ஈசாக்குள்ளேயே சுடுகாடு வேணும்னு சொல்லி அதுக்கு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கு அனுமதி வாங்குறாங்க, வெளியவே தெரியக்கூடாதுன்னு. அப்போ கோயம்புத்தூர் மக்களுக்கு ஒரு சாபக்கேடு, யார் செத்தா என்னன்னு கூட பழைக்க தெரியாது. அந்த அளவுக்கு அங்கே சுடுகாடு அமைக்கிறதுக்கு அனுமதி வாங்கி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதை கோயம்புத்தூர் மக்கள் தான் எதிர்ப்பு தெரிவிக்கணும். ஏற்கனவே நொய்யல் பாலாக போச்சு, எண்ணற்ற அட்டுழியம் நடக்குது. அதை மக்கள் மேடை கொண்டு வந்து மக்களை தான் முடிவு சொல்லணும். ஈசா ஒரு சமூக விரோதி கூடமா, ஜக்கி ஒரு சமூக விரோதியா என்பதை மக்கள் மன்றத்தில் முடிவு செய்யணும்னா இந்த பத்திரிகையாளர் கூட்டத்தை கணேசனுடைய அண்ணன் திருமலை அவர்கள் ஏற்பாடு செய்திருக்காங்க. மையம் என்ற பெயரில் மேற்கு தொடர்ச்சி மலைகளை ஆக்கிரமித்து சக்கி வாசுதேவ் நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த மையத்தில் இதுவரை பல மர்மங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. இங்கே கணேசன் என்ற நபர் ஈசாவிலிருந்து காணாமல் போய் இதுவரை 2 ஆண்டுகள் ஆகிவிட்டது. உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்பது தெரிய முடியாமல் அவர்கள் குடும்பத்தார் தவித்து வரக்கூடிய நிலையில் அவர்கள் கொடுத்த புகாரின் மீது என்ன நடவடிக்கை எடுத்தார்கள் என்று இதுவரை காவல்துறை முழுமையாக தெரிவிக்காத நிலையில் அந்த விசாரணையின் மீதே இப்போது சந்தேகப்பட்டு அவர்கள் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். இதுபோல் மர்ம மரணங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. ஒன்றை காவல்துறை சரியாக விசாரித்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்காத காரணத்தால் இது போன்ற மர்ம மரணங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்றது. எல்லா மரணங்களும் அங்கே நடைபெறக்கூடிய மரணங்களும் 1 நாள் 2 நாள் செய்தியோடு முடிந்து வரக்கூடிய நிலையில்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அது அங்கிருந்து இதுவரையும் பல புகார்கள் வந்த நிலையில் ஒரு புகாரின் மீது கூட காவல்துறை நடவடிக்கை எடுத்ததாக இதுவரை தெரியவில்லை. உடனடியாக காவல்துறையினர் இதை முழுமையாக விசாரித்து உண்மை அறிய வேண்டும். அவர்கள் கேட்கின்ற கேள்விகளில் நியாயம் இருக்கின்றது. அதை காவல்துறை ஏன் ஈசாவை பார்த்து பயப்பட வேண்டும்? மனித உயிர்கள் அவர்களுக்கு முக்கியம் இல்லையா? சட்டப்படி காவல்துறை சட்டத்தின் வழியிலே நடக்க வேண்டிய காவல்துறை ஏன் ஈசாவின் வழியிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்ற சந்தேகம் மக்களிடத்தில் எழுந்திருக்கின்றது. அதை காவல்துறை தீர்க்க வேண்டும். இந்த இனிய காலை வேளையிலே இந்த கொங்கு மண்டலத்தில் பொதிகை அடியிலிருந்து வந்திருக்கின்ற ஒரு மனிதன் என்ற அடிப்படையிலே மனிதனை மிக்க மனச்சாட்சியுள்ள இந்த கோவை மாநகரத்தினுடைய மக்களை வணங்கி இங்கு வந்திருக்கின்ற பெரியவர்களையும் வணங்கி ஒரு சில கருத்துக்களை எங்கள் தரப்பு நியாயங்களை இந்த உரை வாயிலாக பொதுமக்களுக்கும் அன்பு சகோதரரான உறவுகளுக்கும் தெரியப்படுத்துவது எங்களுடைய கடமை என்று நாங்கள் கருதி இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே அமர்ந்திருக்கின்ற அருமை சகோதரர் திருமலை என்பவருடைய இளைய சகோதரர் கணேசன் என்கின்ற பாத்துதா என்பவர் கடந்த 15 வருடங்களாக ஈசா யோகா மையத்திலே தன்னார்வலராக பணியாற்றி அவர்களுக்கு எவ்வித ஊதியமோ
இல்லை பிரதிபலனை எதிர்பாராமல் சேவையாற்றி வந்தார். அதை அந்த சகோதரர் என்ற அடிப்படையிலே அவருடைய குடும்பத்தாரும் அதற்கு மிகுந்த ஆதரவளித்தார்கள். இந்த சூழ்நிலையில் அவருடைய தந்தையார் மறைவிற்கு கூட மிகுந்த கட்டுப்பாடுகளுக்கிடையே காலதாமதமாகத்தான் வந்து தன்னுடைய ஈமக்கிரைகளை அவர் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டார். அதன் பின்னர் தன்னுடைய தாயார் இறப்புக்கு கூட அவரை அந்த நிர்வாகம் அனுமதிக்கவில்லை. அவரை தொடர்பு கொண்டபோது அவரும் வர விருப்பப்படவில்லை. அதையும் பெருந்தன்மையோடும் அவருடைய நோக்கங்களுக்கு மதிப்பளிக்கும் விதமாக அவர் அருமையாக அவர் சகோதரர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் திடீரென கடந்த 28/2/2023 அன்று அவர் ஏதோ வெள்ளியங்கிரி மலைக்கு சென்றதாகவும் அந்த மலைக்கு சென்றவர் திரும்ப வரவில்லை என்றும் ஒரு தகவலை, அந்த புகாருடைய உண்மைத்தன்மையை முதல்ல அவங்க சரி பார்ப்பாங்க. இப்போ இந்த புகாரில் வந்து காணாமல் போனதாக சொல்லப்பட்டவர் காணாமல் போன இடம் அந்த ஈஷா மையம். அவர் காணாமல் போன நேரத்தில் அவர் அந்த இடத்துல தன்னார்வலராகவும் அவர் ஒரு தீட்சை அடைஞ்சதாகவும் அவங்க சொல்லப்பட்ட கருத்து. எங்களுடைய கேள்வி என்னென்னா, அந்த சம்மந்தப்பட்ட இடத்துல போய் அவருடைய ஆவணங்களையோ அவருடைய கல்வி சான்றுகளையோ அவருடைய கைபேசி அவருடைய உடைமைகளையோ அவங்க இதுவரைக்கும் காவல்துறை வந்து எங்கிட்ட நாங்கள் உங்களுக்கு அவங்கள்ட்ட இருந்து எடுத்து உங்கள் முன்னிலையில் அவங்கள விசாரிப்போம், உங்கள் முன்னிலையில் உங்களுக்கு தெரிஞ்ச தகவல் நீங்கள் கேளுங்க, அவங்க தெரிஞ்ச தகவலை சொல்லுவாங்க, 2 பேருக்கு கிடைச்ச தகவலை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முயற்சி பண்ணணும்னு சொன்னாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு நடவடிக்கையும் அந்த ஆலந்துறை காவல் நிலையத்தில் உள்ளவங்க பழைய அதிகாரிகள் செய்யவில்லை. மேலும் எங்களை வந்து நீங்கள் வந்து உங்கள் தரப்பில் யாரெல்லாம் அங்கே உங்கள் ஊரில் விஏஓ யார், அங்கே இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தலைவர் யார், அங்கே உள்ள முக்கிய பிரமுகர்கள் நம்பர் கொடுங்க, நாங்கள் அவங்களெல்லாம் விசாரிக்கணுங்கிற மாதிரி ஒரு ஹம்பக்கார விசாரணையை சும்மா இங்கே இருந்துக்கிட்டே கண்துடைப்பாக அங்கே இருந்துக்கிட்டு நேரடியாக வராமல், அதாவது ஒன்று வந்து இங்கே வந்து விசாரிக்கணும் சம்மந்தப்பட்ட இடத்துல, இல்லை அவரை வந்து விசாரிக்கிறதா இருந்தால் அவர் ஊரில் வந்து விசாரிக்கணும். அவர் சும்மா ஒரு கண்துடைப்பாக ஒரு காலங்கடந்த விசாரணை ஒரு முறையற்ற முறையில் செய்த மாதிரி தெரியுதுனால எங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய கீழமை அதிகாரிகள், அந்த ஆலந்துறை காவல் நிலைய அதிகாரிகள் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இந்த நிலை தொடர்ந்தால் நாங்கள் மறு விசாரணை அமைப்புக்கோ முகமைக்கோ மாற்றுவதற்கான முயற்சியை எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு எங்களை அவங்க தள்ளுற மாதிரி தெரியுது. அதை நாங்கள் காவல்துறையுடைய கண்காணிப்பவருடைய கவனத்துக்கும் கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுவோம்.